உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னை வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் புதிய 4 வழி மேம்பாலம் கட்டப்பட உள்ள நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் வருகை அரசியலில் ஆரோக்கியமான சூழல் உருவாக உதவும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவை எதிர்கொள்ள காங்கிரஸ் திணறுவதாகவும் 300 தொகுதிகளில் 40 இடங்களில் காங்கிரஸ் வெல்லுமா என்பது சந்தேகமே என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதையை தவிர்த்து தமிழ்நாடு வேறு வழிகளில் வெற்றி பெறுகிறது என நியூயார்க் டைம்ஸ் புகழாரம் தெரிவித்துள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் துரோகம் நிகழ்த்தும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜய் வருகை அரசியலில் ஆரோக்கியமான சூழல் உருவாக உதவும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். ஊட்டி அருகே புதிய முயற்சியாக நாற்றுகள் மூலம் உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யும் பணியில் விவசாயி ஒருவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு ம.நி.ம. தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிக்கு பிறப்பித்த சம்மனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பிப்ரவரி 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து பயணிகளுக்கு பரிசு குலுக்கல் முறையில் 3 பேரை அமைச்சர் தேர்ந்தெடுத்தார். தமிழகத்தில் மாசடைந்த 6 ஆறுகளில் இங்குள்ள பாலாறும் ஒன்று என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். திருச்சி அகமதாபாத் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவையை மேலும் 5 வாரங்கள் நீட்டிப்பு செய்து மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பழனியில் 14ஆம் நூற்றை சேர்ந்த 1000 வயசியரின் செப்பேட்டில் திருமஞ்சன பண்டாரங்கள் மூலவருக்கு பூஜை செய்ததாக தகவல் இடம்பெற்றுள்ளது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழக மாணவிக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தலைவர்களாக இருக்க வேண்டியதில்லை என நிறைய பேர் தேவை எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ஹாங்காங் இடையே மீண்டும் விமான சேவை தொடங்கியது. சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவதால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என கனிமொழி MP பேட்டியளித்துள்ளார். மக்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவோம் என விஜய் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். உயர் நீதிமன்ற மூத்த நீதிபதி S. வைத்தியநாதனை மேகாலயா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் 2 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலக கட்டிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அண்ணா சதுக்கத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அண்ணா எம்ஜிஆர் நினைவிடம் இடையில் உள்ள பகுதியில் அண்ணாவின் நினைவு தினமான இன்று அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரத்தில் குவாரி அதிபர்களின் ரூபாய் 130 கோடியே 60 லட்சம் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழக மின் வாரியத்தின் துணை நிறுவனமான மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தை மறுசீரமைக்கும் வகையில் 3 நிறுவனங்களாக பிரித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் NIA அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். சென்னை கோவை உட்பட தமிழகத்தில் 6 இடங்களில் நடைபெற்ற இச்சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சென்னையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை வருகிறார். அப்போது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கியுள்ள விஜய் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு என அறிவித்துள்ளார். சென்னை மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை கட்டடம் கட்டப்பட்டு உள்ளது. அக்கட்டடத்தை அமைச்சர் உதயநிதி திறந்து வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 5890க்கு விற்பனையாகிறது. அதேபோல ஒரு சவரன் விலை ரூபாய் 80 உயர்ந்து 47,120க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.